இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்கீரைகளின் முக்கியத்துவம் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் எம் சிவா அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நான் மைராடா வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் விஞ்ஞானியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு குறைபாடுனால நிறைய வியாதிகள் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டுருக்குது. இதற்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேவையான காய்கறி, கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடாது இருக்கிறதுனால தான். இப்போ ஒரு தனிநபர் ஒரு 300 கிராம் காய்கறி சாப்பிடணும், கீரைகள் சாப்பிடணும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு 1200 கிராம் நம்ம சாப்பிடணும். அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு டெய்லி ஒரு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ காய்கறிகளை நம்ம சாப்பிட்றதில்ல. கீரைகள், பழங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதில்ல. ஒரு கூறு காய்கறி மாதிரி வாங்கிட்டாங்கன்னா டெய்லி ஒரு கூறு காய்கறிகள் சாப்பிட்டு பழகிட்டாங்க எல்லாமே. சந்தையில் நம்ம அந்தந்த ஊரில் இருக்க சந்தைகளை வாங்கிக்கிறாங்க, அதை சாப்பிட்டு பழகிட்டாங்க எல்லாமே. ஒரு பீன்ஸ்னால் ஒரு நாளைக்கு பீன்ஸு, கேரட்னா கேரட்டு, அந்த மாதிரி பழகிட்டோம். முள்ளங்கினா முள்ளங்கி சாம்பார், அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சரிவிகித உணவு 3 வேளையும் சாப்பிட்டா தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதனை நம்மளை சொல்கிறோம். எந்த நோயும் நம்மளுக்கு வராது, நோய் குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக வாழலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கீரைகள் எப்படி முக்கியத்துவம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம டெய்லி கீரைகளை க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லாத காலத்தினாலையும் ஒரு சிரமப்படுற மாதிரி நம்ம எண்ணுகிற அந்த காரணத்தினால் நம்மளுக்கு கீரைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் நம்ம நிறைய மருத்துவ செலவுக்கு நம்மளோட உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அதுக்கு போட்டுட்ருக்கோம் நம்ம மருத்துவ செலவுக்கு. இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு கீரைகள் ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவமாக இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1990களெல்லாம் பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் நம்மளுக்கு கீரைகளோட பயன்பாடு, அதாவது நுண்கீரைகள்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் மைக்ரோ கிரீன் சொல்கிறோம், தமிழ்லேயே அப்படியே பழகிட்டாங்க, மைக்ரோ கிரீன் அப்படின்றோம். நம்ம 1990களே நம்மளுக்கு வட அமெரிக்காவில் எல்லாம் சாப்பிட்டு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிலேருந்து கூடுது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த முறையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த சொல் வழக்கு நுண்கீரைகள் அப்படிங்கிறோம், நம்ம தளிர்கீரைகள்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா சாதாரண முளைப்பு நம்ம விதைகளெல்லாம் முளைப்பு பண்ணி அந்த முளைப்பு சாப்பிட்றோம். அது என்ன கீரைகளை லைட்டாக முளைப்புங்கிறோம். இப்போ வெந்தயமே நம்ம வச்சோம்னா 2 to 3 நாளில் வருது, அதை நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். பாசி பயிர் அதை 2-3 நாள் முளைக்க வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது முளைப்புன்னு சொல்கிறோம். நம்ம முளைப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ கிரீன் சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 நாள்லேருந்து 21 நாள் வரக்கூடிய வளரக்கூடிய அந்த கீரைகளை தான் நம்ம மைக்ரோ கிரீன், அதாவது நுண்கீரைகள் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த நுண்கீரைகள் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்றப்ப நம்ம கீரைகள் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 நாள் வரக்கூடிய அந்த கீரைகள் அது வளர்கிறதுக்கு நிறைய சூரிய வெளிச்சத்தால் அதோட சத்துக்கள்லாம் போயிடுது. திருப்பி நம்ம அது தண்ணியில் கழுவுறப்ப சத்துக்கள்லாம் போயிடுது. அப்படிங்கிறப்ப அந்த நுண்கீரைகளில் நம்ம சாப்பிட்றப்ப அதோட சத்துக்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளே நம்ப முடியாத ஆராய்ச்சிகளும் சொல்கிறாங்க. பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மடங்குலேருந்து 100 மடங்கு வரைக்கும் நம்மளுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது அந்த நுண்கீரைகளில். ஆனால் அதோட பயன்பாடு முக்கியத்துவம் யாருக்குமே தெரியலை. வெளிநாட்டில் நிறைய இது உபயோகத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ப்ரெட்டில் சாண்ட்விச்னு சொன்னீங்களா, அதில் சேர்த்துக்கிறாங்க, சப்பாத்தியில் சேர்த்துக்கிறாங்க, ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றாங்க, நிறைய சூப் ஐட்டம்லாம் அதை வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளோட பயன்பாட்டில் அதெல்லாம் இல்லை. இப்போ தான் வந்துட்டுருக்குது. 2010க்கு அப்புறம் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இப்போ எல்லாமே சாப்பிடவும் ஆரம்பித்து நிறையா அதை ஒரு தொழில் முனைவராகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு நம்ம சாப்பிட்றது மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் இது ஒரு புது வகையான வளர்ப்பு முறை அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாகவும் நம்ம கொண்டு போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம டவுன் பேஸ்டு, நம்ம நகரத்தில் இருக்கிறவங்கலாம் மாதம் 50,000 முதல் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இந்த மைக்ரோ கிரீனை வளர்த்து அது நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம நம்மளோட பயன்பாடுக்கு நம்ம போகலாம். அதாவது என்ன சொல்கிறோம்னா 3லேருந்து, அதாவது 3 வேண்டாம், 7லேருந்து 21 நாள் வரைக்கும் இருக்கிறத நம்ம மைக்ரோ கிரீன் சொல்கிறோம். 21 நாளுக்கு அப்புறம் போயிட்டோம்னா அது பெரிய கீரையாக வளர்ந்துடும். 40 to 60 நாள் வரைக்கும் வளர்த்துட்டு போகிறாங்க. இந்த மைக்ரோ கிரீனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஊட்டச்சத்துக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் அதில் இருக்குது. இதில் உயிர் சத்துக்கள், விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம், கனிமங்கள், மினரல்ஸ் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இல்லாமல் நிறையா ஃபைட்டோ ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பண்புகளான ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம். இது நிறைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கீரை வகையிலும் இருக்குது, மூலிகை வகைகளுமே இருக்குது. மூலிகை வகைகள்ன்றப்ப துளசி விதைகள் மேலே தூவி விட்டு அதே மாதிரி நம்ம 7 நாட்கள் ஆனோன்னே, அதாவது என்ன சொல்கிறோன்னா ஒரு 2 இலை விடணும்,
தண்டு இருக்கணும் கொஞ்சம். நம்மள அடையாளத்துக்கு பார்க்குறதுக்கு அதுதான். அதாவது நம்ம வந்து முளைப்புங்கிறது விதை வெடிக்கும். ஒரு 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 இது தண்டு உருவாகும். அதுதான் நம்ம வந்து முளைப்புங்கிறோம். இது முளைப்புக்கு வராது. நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்னது வந்து இந்த ஒரு அடையாளம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம 4 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம். வந்து பார்த்திங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அது கரெக்டாக அளக்கலமாகட்டும். அதனால் இந்த ஒரு 2 இது அது என்ன ஆகுன்னா ஒரு 2 இலை விடும், தண்டும் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இதுதான் வந்து தொழில்நுட்பங்கிறதுல பண்ணுறோம் நம்ம. இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுலேயும் வளர்க்கலாம், மண் இல்லாமலேயும் வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வளர்க்கலாம். கோகோபித்துன்னு சொல்கிறீங்களா, செடியெல்லாம் நம்ம வளர்க்குறோம். கோகோபித்துலேயும் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். அதேமாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸ்னாங்க, தண்ணி மூலியமாகவும் வளர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து நம்ம வந்து அந்த கோகோபித்தில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு விதைகள் வந்து ஃபஸ்ட்டு விதைகள் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு மோர்லேயும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நாட்டு மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நம்ம வந்து ஊற வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். முதல் நாள் நைட்டு போட்டு திருப்பி ஊறணுங்கிறப்ப தேவையில்லை. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சா போதும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த கோகோபித்து போட்ட ஒரு ட்ரேயில் வந்து கோகோபித்தை போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நீர் தெளித்து விட்டுட்டு இந்த விதையை வந்து நல்லா தூவி விடுங்க. ஊறின விதையை லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டுருங்க. பேப்பர் போட்டிங்கன்னா ஒரு 2 to 3 நாளில் லைட்டாக அது வந்து முளைப்பு வச்சு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பேப்பர் எடுத்துருங்க. இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவை. இப்போ நம்ம இந்த தோட்டங்காட்டில் என்னால் வளர்க்க முடியல, தோட்டமே இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம சமையலறை கட்டிலே இருக்கிற அந்த ஜன்னல் வெளிச்சத்தில் கூட வளைக்கலாம். ட்ரே மாதிரி பண்ணி அடுக்கடுக்கு முறையில் நம்ம சொல்கிறோம்ல, அடுக்குமுறையில் அடுத்தடுத்த ட்ரே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடைகளில் நிறைய விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கேட்டு நம்ம வந்து இந்த நர்சரியிலலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான ஊடகங்கள் எல்லாமே விற்கிறாங்க. நம்ம வந்து கீரை வீட்டிலே வளர்க்கணுங்கன்னு கேட்டால் கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க பின்பகுதியில் வளர்க்கணும், அதுக்கு தகுந்த தொட்டி முறைகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து நர்சரிகளை வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த விதைகளை போட்டோம்னா நம்ம வந்து ஒரு 7 நாளில் வரும். அப்போ வந்து அந்த மண்ணில் படாமல் நம்ம வந்து வேறு பகுதியில் கட் பண்ணி அதை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். உடனேவும் பயன்படுத்தலாம், அப்படியே சாப்பிடலாம். இல்லையா அதை வந்து உலர வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து நுண்கீரைகள்னு சொல்கிறோம். இதில் வந்து அதான் சொல்லும்போது அதை ஞாபகம் வச்சுங்க, 10 மடங்குலேருந்து 100 வகைக்கும் 100 மடங்கு மேலான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூலிகை சம்மந்தமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளசி இது இருக்குது. நிறைய விதைகள் முறையிலையும் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கீரைகள் வந்து சிறுகீரை, செங்கீரை அந்த மாதிரிலாம். இது போக வந்து பீட்ரூட்டு, மெயினாக வந்து நம்ம வந்து என்ன சொல்லுங்க, ப்ரொக்கோலிங்க வந்து உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. இந்த நுண்கீரைகள் அதிகமான சத்துக்கள் அடங்கியது ப்ரொக்கோலி. கேன்சர் வராமல் நம்மளை வந்து தடுக்கும். அது இதில் வந்து அதிகமான வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் ப்ரொக்கோலி வந்து கொஞ்சம் அதிகமான காசு எடுத்தாலும் அதுக்குண்டான பலன்கள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதற்கு முறையான என்னென்ன மாதிரி விதைகள்லாம் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நுண்கீரைகள் வந்து உங்களுக்கு வந்து கிட்டாவும் கிடைக்குது. நம்ம வந்து ஆன்லைன்லேயே பார்த்துட்டாலும் உங்களுக்கு கிட்டா கிடைக்குது. இது தேவையான தொழில்நுட்பங்கள் நிறையா பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலையுமே நிறைய பயிற்சிகள் வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இதில் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் நம்ம வந்து பயிற்சி தரோம். இது வந்து நம்ம வந்து முறையாக என்ன மாதிரி விதைகள், என்ன மாதிரி செடி வகைகள், மூலிகை வகைகள், அதோட வளர்ப்பு முறைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதை முறையாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து இன்னும் நிறைய வியாதிகள் வந்துட்டுருக்கு, புது புது வியாதிகள்லாம் வருது. நம்ம வந்து அதுக்கு உண்டான வைத்திய முறைகளுக்கு நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்குது. நம்மளோட பொருளாதார இழப்பும் ஏற்படுது. இதை தவிர்ப்பதற்காக நம்ம இந்த நுண்கீரைகளோட பயன்பாடு தெரிஞ்சுட்டு அதை நம்ம வந்து குழந்தைகள்லேருந்து அதை ஆரம்பித்து வயதானவர்களுக்கும் நம்ம போயிட்டு உழைப்பவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட செயல்திறன் அதிகமாகும். இந்த நுண்கீரைகள் சாப்பிட அவங்களோட செயல்திறன், ஸ்போர்ட்ஸ்மேனு, படிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ கிரீன் சொல்கிறோம், நுண்கீரைகள்னு சொல்கிறோம், தளிர்கீரைகள் நிறையா பேர் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து முறையாக எப்படி வந்து பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம வளர்த்து நம்மளும் சாப்பிடலாம். இன்னொன்று வந்து இதை வந்து தொழில் முனைவோர் ரீதியிலையும் கொண்டு போகலாம். ஒரு தொழில் முனைவோருக்கு இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இது நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. இப்போ கிராமங்கள்லேருந்து நிறைய இந்த கீரைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிறு சின்ன விவசாயிகள் அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல அவங்க வந்து பண்ணிவிட்டு வெந்தயக்கீரை வந்து எடுத்தோன்னே பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தடுத்த கீரைகளுக்கு அப்புறம் போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சர்க்கரை வியாதிகள் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வெந்தயக்கீரையில் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு தேவையான அந்த நுண்கீரைகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற எம் சிவா அவர்களை 09842748963 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.